ஒயிட் ரைஸ், ஓட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி வெயிட் குறைக்கிறதுக்கு. சிக்கன் பிரஸ்ட், எக் ஒயிட்ஸ், ஃபிஷ், டோஃபு வெயிட் குறைக்கிறதுக்கு. மட்டன், ஹோல் எக், பன்னீர், லெக் பீஸ் வெயிட் போடுறதுக்கு. சியா சீட்ஸ், நட்ஸ் வெயிட் குறைக்கிறதுக்கு. இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறிடும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த உணவை தான் இப்போ நான் 3 மாதமாக சாப்பிட்டுருக்கேன். 63லேருந்து 60 கிலோ குறைச்சிட்டேன் வெயிட்டை. ஸோ வெயிட் லாஸ் ஃபுட், வெயிட் கெயின் ஃபுட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு மசில் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டைப் 1 ஃபைபர்ஸ், ஆக்சிடேட்டிவ், ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ வாக்கிங் போகிறோம், நம்மளால் ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியுது. ஏன்னா அந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் பேர் சோலியஸ். டைப் 2A அப்படின்னு மசில் குரூப்ஸ் இருக்குது. அது நம்ம குவாட்ரிசெப்ஸ், டெல்டாய்டு இதெல்லாம் வரும். கேஸ்ட்ரோனாமியஸும் பைசெப்ஸ் எல்லாம் டைப் 2Xல வந்துடுது. அது கிளைகோலைட்டிக் பாத்வேல வரும். ஸ்ப்ரிண்டிங், அதாவது வேகமாக ஓடுறதுக்கு பயன்படுத்துகிற மசில் தான் கேஸ்ட்ரோனாமியஸ், அது டைப் 2Xல வருது. வாக்கிங் போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மசில் சோலியஸ், அது டைப் 1ல வருது. அதனால தான் நம்மளால் ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியுது, ஆனால் ரொம்ப நேரம் ஸ்ப்ரிண்டிங் பண்ண முடியறதில்ல. நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, ரன்னிங் போகும்போதும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அப்போ ரெண்டையுமே நம்ம கார்டியோன்னு தானே சொல்லணும். ஏன் ரன்னிங் போகிறத மட்டும் கார்டியோன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொலாங்டாக ரன்னிங் போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய அப்போ மசில்ஸோட ஹைப்பர்ட்ராபி, எக்ஸென்ட்ரிக் ஹைப்பர்ட்ராபின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஹைப்பர்ட்ராஃபி கான்சென்ட்ரிக் ஹைப்பர்ட்ராஃபி. அதனால தான் வெயிட் லிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாக்கிங்கோ ஒரு கார்டியோ பண்ணுறது நல்லது. பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ராஃபி இருக்கும். இதுவே பவர் லிஃப்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நிறைய வெயிட் தூக்குவாங்க. பட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்பர்ட்ராஃபி பார்த்தோம்னா மயோஃபைபர்லர் ஹைப்பர்ட்ராஃபி. அடுத்து நம்ம டயட்னு பார்த்தோம்னா கலோரி டெஃபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பல்கிங் அதாவது கலோரி சர்ப்ளஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம எவ்வளோ கலோரிஸ் உணவு எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம அதை செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபேட் லாஸ் ஆகும். அதோட அடிஷ்னலாக முக்கியமான விஷயம், போதுமான அளவு புரதச்சத்து எடுத்துக்கணும். இல்லைனா ஃபேட் லாஸோடு சேர்ந்து மசில் லாஸும் ஆகிடும், சார்கோபினியாவும் ஆகிடும். இவ்வளோ விஷயம் இருக்குங்க வெயிட் லாஸ், வெயிட் கெயினில். அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்காமல் இந்த உணவை சாப்பிட்டா வெயிட் ஏறிடும், இந்த பவுடரை சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வியூஸ் தான் வருமே தவிர ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா ஒத்து வராது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்குறவர் ரொம்ப வைரல் ஆனார். நல்ல மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார், ஆர்ம்ஸ், செஸ்ட், 6 பேக்ஸ்லாம் வச்சுருந்தார். அவரெல்லாம் சாதாரண டயட் தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் அவருடைய உடல் உழைப்பு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாரு. சென்ட்ரிங் வேலை பார்க்குறது, இரும்பை உடைக்கிறது, கட் பண்ணுறது எல்லாமே அவருடைய ஹார்ட் ஒர்க். அதனால் அவருடைய மசில் மாஸ் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 10 பாதாமும் 10 முந்திரியும் ஒன்று கிடையாது. 10 பாதாமை விட 10 முந்திரியில் கேலோரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நட்ஸ் அப்படின்னாலே வெயிட் லாஸ் தான் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. ஜங்க் ஃபுட் இல்லாமல், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இல்லாமல், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகள், நல்ல புரதச்சத்து, நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டா நம்ம வெயிட் லாஸும் பண்ண முடியும், வெயிட் கெயினும் பண்ண முடியும். அது நம்மளுடைய உடல் உழைப்பு எவ்வளோ, கலோரிஸ் நம்ம எவ்வளோ பேர்ன் பண்ணுறோங்கிறத பொறுத்து அமையுது. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் இதை சாப்பிட்டா வெயிட் ஏறிடும், இதை சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல.